பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கும் அழகான ஒரு வசனத்தோடு நம்ம அப்பா நம்மை சந்திக்கிறார். யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எதை பெற்றுக்கொள்ளணுமா? நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? அப்ப இரக்கம் யாருக்கு தேவை? யாரோ ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தேவையா? இல்லை, எல்லாருக்கும் தேவை. அவருடைய இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக காத்திருங்கள் என்று நிருபத்தார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, வேதத்துல கூட ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம். முதலாவது யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சகேயு. சகேயு என்ன செய்தாரு? அவர் யாரு? ஆயக்காரன் இல்லையா, ஐஸ்வர்யவான் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறார். ஒரு நாள் எரிக்கோ பட்டணத்தின் வழியாய் அருள்நாதர் கடந்து சென்ற பொழுது சகேயுவுக்கு ஒரு ஆசை, இவரை பார்த்துடணும், இந்த மகா பெரிய தீர்க்கதரிசியை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு அத்தி மரத்தின் மேல் ஏறினாரா. பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனுஷன், ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனாலும் அவருடைய வாஞ்சையை பார்த்தீங்களா? எப்படியாவது இந்த தீர்க்கதரிசி என்ன பாத்திரணும், என்ன பாத்திரணும், அவருடைய கவனத்தை நான் திருப்பி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அத்தி மரத்தின் மேல் ஏறினார். இயேசு அவனை பார்த்த பொழுது நின்று, சகேயுவே நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவனோடு அவனுடைய வீட்டிற்கு சென்றது மட்டுமல்ல, இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு சகேயு அப்படின்னு சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, பாருங்க, அவருக்கு தேவனுடைய இரக்கம் கிடைச்சது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கம் கிடைச்சது. அந்த இரக்கம் கிடைக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் செய்யறார் பார்த்தீங்களா? எப்படிலாம் முயற்சி பண்றாரு. பிரியமானவர்களே, நான் என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கி இருந்தா அது 2 மடங்காய் 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் இப்படிலாம் தேவனுடைய கவனத்தை, அவருடைய அட்டென்ஷன் தன் பட்சமாய் திருப்பி கொள்ளுகிறார் சகேயு. அதே போல பெத்தானியாவை சேர்ந்த மரியாளும் கூட விலை உயர்ந்த நளதம்ங்கிற உச்சிதமான தைலத்தை அருள்நாதருடைய பாதத்துல ஊற்றி அவருடைய கவனத்தை தன் பட்சமாய் திருப்பி கொள்கிறார்கள். அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஏசப்பாவுடைய இரக்கம் கிடைச்சது. அதனால என்ன கிடைச்சது? பாவ மன்னிப்பு. சகேயுவுக்கு ரட்சிப்பு, மரியாளுக்கு பாவ மன்னிப்பு. நமக்கும் ஏதோ ஒண்ணு தேவை இல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு விடுதலை தேவை இருக்கு. கடல்ல இருந்து விடுதலை தேவை இருக்கலாம், ஒரு சுகம் தேவை இருக்கலாம், ஒரு இன்னொரு அப்லிஃப்ட்மெண்ட் முன்னேற்றம் தேவை இருக்கலாம், ஒரு பிரேக் த்ரூ, ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு மாற்றம் இல்லையா? ஒரு முன்னேற்றத்தின் வழி வாசல் நமக்கு திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கும். அவருடைய இரக்கம் தேவை. அவருடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? சகேயு மாதிரி, மரியாள் மாதிரி அவருடைய கவனத்தை நம் பட்சமாய் திருப்பி கொள்ளணும். அவர் ஆச்சரியப்படணும் நம்முடைய அன்பை பார்த்து. அப்போ இரக்கம் மழை மாதிரி ஊற்றப்படும். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா? இயேசுக்காக நாம் என்ன செய்தோம்? அவருடைய கவனத்தை திருப்பிக் கொள்ள என்ன செய்தோம்? பிரியமானவர்களை யோசித்து பார்த்து அவருடைய கவனத்தை உங்க பட்சமாய் திருப்பி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அருமையான ரட்சகர் ஆவியானவரே, அப்பா, மெய்யான சத்தியத்தை நாங்க கேட்கிறோம் ராஜா. இது எங்களுடைய உள்ளத்திலே எழுதப்பட்டு நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாய் வாழ கிருபை செய்யும் ஐயா. உம்முடைய இரக்கத்தை பெற காத்திருக்கும்படி
அருமையான நிருபத்தார் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். தயவாய் இறங்கி உம்முடைய இரக்கத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா. கட்டுகளும் கண்ணிகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் எல்லாம் நொறுங்கி போகும். விடுதலையும் சமாதானமும் நம் பங்காய் இருக்கும். இயேசுவின் நாமத்தில்